ஒரு சின்ன தோட்டத்துல இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தாங்க. ஒருத்தன் உழைப்பாளி எறும்பு, அவன் பெயர் ஜான். மற்றொருத்தன் எப்போதும் குறை தேடும் ஈ, அவன் பெயர் மிக்கி. ஜான் சின்னவனானாலும் செம்ம பொறுப்புள்ளவன். மிக்கி எதிலையும் குறை கண்டுபிடிக்கிறவன்தான். ஒவ்வொரு காலையிலும் ஜான் சின்ன சின்ன உணவு தானியங்களை தூக்கிக்கிட்டு குடிலுக்குள் சேமிப்பான். வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் அவன் வேலை நிக்காது. மிக்கி மேல பறந்துகிட்டு சிரிச்சு சொல்வான், டேய் ஜான், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு, எதுக்கு இவ்வளவு சீரியஸா? மிக்கி ஒரு பழம் பார்த்தா, இது சரியில்லை, வெயில் இருந்தா அதிகம், மழை இருந்தா அதிகம். ஜானை பார்த்து கூட சொல்வான், நீ ரொம்ப சின்னவன்டா, உன்னால என்ன ஆகும்? ஜான் அமைதியா பதில் சொல்வான், சின்னவன்தான், ஆனா பொறுப்புள்ளவன்டா. ஒரு நாள் வீட்டுக்காரர் வெளியே நல்ல பழக்கூடை வைத்தாரு. ஜான் கீழே விழுந்த சிறு துண்டுகளை சேகரிக்க ஆரம்பிச்சான். ஆனா மிக்கி என்ன பண்ணான்? அவன் நல்ல பழத்துல கூட கெட்ட இடம் தேட ஆரம்பிச்சானு. சில நேரத்துல நல்ல பழங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வெளியே இருந்தது குப்பை மட்டும். எப்போதும் குறை தேடிக்கிட்டு இருந்த மிக்கி அப்படியே குப்பை பக்கம் போயிட்டான். ஜான் அவன் சேமிச்ச உணவோட பாதுகாப்பா இருந்தான். அந்த இரவு கடும் மழை, குப்பையெல்லாம் கழுவி போச்சு. மிக்கிக்கு சாப்பாடும் இல்லை, தங்க இடமும் இல்லை. ஆனா எறும்பு குடிலுக்குள் ஜான் பாதுகாப்பா இருந்தான். மறுநாள் காலையில மிக்கி மெதுவா ஜானிடம் வந்தான். நான் எப்போதும் குறைதான் பார்த்தேன், நல்லதை கவனிக்கலன்னு சொன்னான். ஜான் சிரிச்சு சொன்னான், குறை மட்டும் பார்த்தா வாய்ப்பை மிஸ் பண்ணுவோம். அந்த நாளுக்கு பிறகு மிக்கி கொஞ்சம் மாறினான். குறை தேடுறதை விட நல்லதை பார்ப்பதை கற்றுக்கிட்டான். ஜான் தொடர்ந்து உழைத்தான். அவன் வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே போனது. எப்போதும் குறை தேடினா நம்ம வாழ்க்கை குப்பை பக்கம் போயிடும். நல்லதை பார்த்து உழைச்சா வாழ்க்கை மேலே போகும். நீங்க எதை பார்க்கிறீங்க? குறையா இல்ல வாய்ப்பா?